அனைவருக்கும் வணக்கம். உழவுக்காக வேலை பார்த்த நிலத்தில் கன்னிமார்களின் கற்சிலைகள் கிடைத்தது. நம் தெருவின் முடிவில் இருக்கும் களத்தில் கூரை அமைக்கப்பட்டு சிலைகள் பத்திரப்படுத்தப்பட்டு கன்னி கோவிலாக நம் மக்களால் வழிபாடு செய்யப்பட்டது. பிற்காலத்தில் ஊர் மக்களால் நிதி திரட்டப்பட்டு நம் தெருவின் தலைவாசலில் நிலம் வாங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு கோவிலுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. எங்களுடைய சிறுவயது காலத்தில் மாலை நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் முழுமையாக கட்டமைக்கப்படாத அந்த கோவில்தான் எங்களுக்கான பொழுதுபோக்கும் பூங்கா, விளையாடும் திடல். கோவிலுக்கு முன்பாக இருக்கும் பெரிய வாய்க்கால் தான் எங்களுக்கான நீச்சல் குளம். சரக்கு மதகுதான் எங்களுக்கான நீர்வீழ்ச்சி. ராசா வாய்க்காலும் கொள்ளிடமும் நாங்கள் அலையாடும் கடற்கரை தலங்கள். கோவில் கருவறை, உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், பீடம், கொடிமரம், முதல் மரியாதை என அனைத்து ஆகம விதிகளுடன் யாகம் வளர்த்து குடமுழுக்கு நீராடி கன்னி கோவில் அருள்மிகு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலயமாக உருமாற்றம் பெற்றது. பங்குனி உத்திரத்தையும் மாசி மகத்தையும் கொண்டாடிய நாம் பால் குடம் எடுத்து அலகு குத்தி காவடி ஆடி தீமிதி திருவிழா எனும் மாபெரும் உற்சவத்தை நடத்தினோம். தீமிதி திருவிழாவில் நான் பெரிதும் விரும்பும் பகுதி மாவிளக்கு படைப்பதுதான். படைத்துவிட்டு வீடு திரும்பும் அக்காக்களிடம் ஒரு பகுதி மாவிளக்கை கேட்டு பெற்று ரசித்து ருசி பார்ப்பதில் எனக்கு அளவலாதி பிரியம். தீமிதிக்கு பிறகு ஊஞ்சல் உற்சவம், கடவுள் தாலாட்டு, விளக்கு பூஜை என புது புது வழிகளில் 7 கன்னிமா தேவிகளை நாம் கொண்டாடினோம். ஒரு பாடலில் NSK அவர்கள் கேட்பார், கோவிலை கட்டி வைப்பது எதனாலே என்று. அதற்கு MGR அவர்கள் பதிலளிப்பார், சிற்ப வேலைக்கு பெருமையுண்டு அதனாலே என்று. 1990களுக்கு பிற்பகுதியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில்தான் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் நடனபுரீஸ்வரர் ஆலயத்திற்குள் நாம் நுழைய அனுமதி கிடைத்தது. கோவிலுக்குள் நுழைந்தால் தீட்டு என்றார்கள். நமக்கென ஒரு கோயிலை கட்டினோம். தீக்குழியில் இறங்கினாலும் தீட்டு என்றார்கள். தீமிதியை நடத்தி காட்டினோம். கோவிலை கட்டிய நாம் கூடவே ஒரு நூலகத்தையும் கட்டியிருந்தால் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியின் அருளை தேடிய நாம் பாபா சாஹேப் அண்ணலின் அரசியலை பேசியிருந்தால் நம் கிராமத்தின் வரலாறு வேறு விதமாக இருந்திருக்கும். என்னை கடவுளாக்கி வழிபடாதே. நான் எத்தனையோ அவதூறுகளையும் அவமதிப்புகளையும் கடந்து இந்த தேரை முன்னோக்கி இழுத்து வந்துள்ளேன். ஒருவேளை என் மக்கள் இதை முன்னோக்கி இழுக்க தவறினால் இந்த தேர் பின்னோக்கி இழுக்கப்படும். நான் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்த தேரை நீ முன்னாடி இழுக்கலனாலும் பரவாயில்ல, பின்னாடி விட்டுறாத என்று பாபா சாஹேப் நம் மீது கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அவரின் கோபத்துக்கு நாம் பதில் சொல்லுவோம். நன்றி.